ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்து நான் ஐஸ்கிரீம் செய்யலான் இருக்கேங்க. அது வந்து மாம்பழத்தை வச்சு செய்யலான் இருக்கேன். மாம்பழம் சீசன் முடிகிறதுக்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் வைப்பிங் க்ரீம் வேணும். அது வந்து நான் அந்த பவுட்ரு வாங்கியிருக்கிறேன். அந்த பவுட்ரு யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீமும் உங்களுக்கு கடையில் கிடைக்கும். நான் வந்து கம்மியாக அதுக்கு க்ரீம்னால் நீங்கள் வந்து 1 லிட்டர் அப்படியே வாங்கணும். இதனால் நம்ம தேவையான அளவு வாங்கிக்கலாம். இது 50 கிராம்ங்க. இதில் வந்து 50 கிராம் சுகர் போடுறேன், பொடி பண்ணது நல்லா. அது ஏற்கனவே அதில் சுகர் இருக்கும். இப்போ வந்து நல்ல கூலிங்கான பால் நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். தேவைன்னா அப்புறம் ஊற்றிக்கலாம். லைட்டாக பீட் பண்ணணும். பால் ஊற்றிக்கலாம். நம்ம வைப்பிங் க்ரீம் நமக்கு வேலை ஈஸி. ஆனால் வந்து அது நிறைய இருக்கும். நம்ம அடிக்கடி பண்ணுறதுன்னா அது வாங்கிக்கலாம். அதனால தான் நான் இதை வாங்கினேன். இதை ஒரு 6-7 நிமிஷம் நல்லா பீட் பண்ணணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்குறது. கொஞ்சம் இது ஜில்லுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதை கையில் கூட பீட்டர் வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம். இது இருந்தனால நான் இது யூஸ் பண்ணுறேன். மாம்பழம் நல்லா பழுத்தது ஒரு சைடில் 2 பீஸ் மட்டும் எடுத்துருக்கிறேன் நான். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 10 கிராம் பவுடர் பால், கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீம் இப்போ நான் அடித்தது பாருங்கள். இது 50 கிராமுங்க. இதில் வந்து நான் சுகர் சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து இந்த மாம்பழம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கட் பண்ண பீஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணும்போதே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ இது அப்படி அவ்வளோதான். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றது தான். பார்த்திங்களா க்ரீம் போட்டோன்னே எப்படி இருக்குன்னு சொல்லி. நீங்கள் வந்து மெஷின் இல்லையே ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் கையில் பீட்டர் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் அடிச்சிங்கன்னா நல்ல பால் ஜில்லுன்னு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த நல்லா அந்த மாதிரி க்ரீம் மாதிரி கிடைக்கும். திரும்ப ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்ப எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இவ்வளோதாங்க. இதை நம்ம பவுலில் ஊற்றி ஒரு 8 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். இது பவுலுக்கு மாற்றிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதை நல்லா தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி பேப்பர் இருந்தால் நீங்கள் நல்லா ரோல் பண்ணிடுங்க. நல்லா எங்கேயுமே காற்று போகாமல் நல்லா டைட் பண்ணிடுங்க. ஒரு 8 ஹவர் வச்சிட்டோம்னா நல்லா கட்டி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் எடுத்து. அவ்வளோதான். அந்த பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்கணுங்க. பார்க்கலாம். 8 ஹவர் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வா, சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். லேட் ஆகணும். நான் உடனே எடுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் எடுத்து வெளியே வச்சிட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். பாருங்கள் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் சீசன் முடிகிறதுக்குள்ளே செஞ்சிங்கன்னா இந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.